செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்திலே இன்றைய தினம் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி மார்ச் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்றைய சஷ்டி திதி இரவு 1:31 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. கேட்ட நட்சத்திரம் இரவு 10:56 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். வெதிபாத நாமயுகம், கரசை கணம் நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது மரணயோகம், மூலமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே இன்றைய தினத்திலே இரவு 10:56 வரை மரணயோகமாகவே இருக்கிறது. அதன் பிறகு அமிர்த யோகம் சிறிது ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகனை ஆராதனை செய்தால் சூரிய தோஷங்கள் விலகும். என்றால் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி சேர்ந்தால் சூரிய தோஷங்கள் விலகக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் விதிபாத சிராத்தம். சிராத்தங்களை செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் தனிய நாள். சுபகாரியங்கள் முற்றிலுமாக இன்றைய தினம் தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினம் புண்ணிய காரியங்கள், அதாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் செய்யலாம். ஆனால் சுப காரியங்கள் செய்வது இன்றைய தினம் தகாது. அடுத்து திங்கட்கிழமை. நாளை தினம் சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி ஏப்ரல் 1/4/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சப்தமி திதி இரவு 9:10 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 11:12 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வரியான் நாமயுகம், பத்ரை கரணம் நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம், பூராடமும் திங்கட்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 11:12 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் பூர்வேத்தி என்று போடப்பட்டிருக்கும். பூர்வேத்தி என்றால் அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கரிநாள். சுப காரியங்கள் செய்வதற்கு காலை 7 மணி வரை கரிநாள் தோஷம் இருக்குது. காலை 7 மணிக்கு பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது. ஆகவே அவசியமும் நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் புது கணக்கு போடுவதற்கு நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. என்றால் சப்தமி திதி சூரியனுடைய திதி, சந்திரனுடைய கிழமை, அதாவது திங்கட்கிழமை சந்திரனுடைய கிழமை, சூரியனுடைய திதி, மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். ஆகவே அனைத்தும் சிறிது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் புது கணக்கு போடுவதற்கு நல்ல நேரம் காலை 7 மணிக்கு பிறகு 7:30 வரை. அன்றைய தினம் காலை 7 மணிலிருந்து 7:30 வரை புது கணக்கு போடும்போது உங்கள் லக்னத்திலேயே குரு லக்னத்திலே இருப்பார். ஆகவே எல்லா விதமான தெய்வ பலமும் உங்களுக்கு கிடைத்து சரக்கு நன்றாக விற்பனையாகும். அதாவது உங்களுடைய பொருட்கள் அனைத்தும் நன்றாக விற்பனையாகும். மிக மிக உத்தமான நேரம் காலை 7 மணி முதல் 7:30 வரை. அன்றைய தினம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். 17 சித்தர்களில் ஒருவர் பதஞ்சலி சித்தர், அவருடைய ஜெயந்தி தினம். ஆகவே அன்றைய தினம் சித்தர்கள் வழிபாடு செய்வதற்கும், முக்கியமாக பதஞ்சலி சித்தரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி ஏப்ரல் 2/4/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி இரவு 8:09 வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு 10:48 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை பரிகம் நாமயுகம், பாலவ கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம், உத்திராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று இரவு 10:48 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் என்று இருக்கிறது. அன்றைய தினம் அன்வஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அஷ்டக சிராதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிராதம் இருக்குது. அதை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சேரும் அந்த நாளிலே
துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். மேலும் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம் என்றால் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு திரியம்பகா அஷ்டமி என்று கூறுவார்கள். திரியம்பகம் என்றால் முக்கண்ணனுடைய அஷ்டமி என்று கூறுவார்கள். திரியம்பகா அஷ்டமி அன்றைய தினத்திலே அஷ்டமிக்கான பூஜைகள் செய்து நாள் முழுதும் விரதம் இருந்து எள்ளு பொடியை மாத்திரம் நாம் உணவாக எடுத்துக்கொண்டு 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். பகலில் 4 ஜாமங்கள், இரவில் 4 ஜாமங்களும் செய்யலாம். பொதுவாக பகலில் 4 ஜாமங்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் திலஹோமம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும், முன்னோர்களுக்கு நல்ல கதிகள் கிடைக்கும். அதன் மூலமாக முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று சிவ வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதுடன் 4 ஜாமங்களையும் சிவ பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய அஷ்டமிக்கு திரியம்பகா அஷ்டமி என்று கூறுவார்கள். அதே போலவே தேய்பிரை அஷ்டமியிலே பிறந்தவர் கிருஷ்ண பகவான். ஆகவே கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி ஏப்ரல் 3/4/2024 புதன்கிழமை. புதன்கிழமை நவமி திதி. அன்றைய நவமி திதி மாலை 6:29 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 9:47 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். சிவம் நாம் யோகம் தைத்துலாக்கரன் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. புதன்கிழமை உத்திராடம் சேரும்போது அமிர்த யோகம், புதன்கிழமையும் திருவோணம் சேரும்போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று நவமியாக இருந்தாலும் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும். அன்வஷ்டகா என்பது அன்றைய தினத்தில் கூட சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஆக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரையிலும் தினசரி தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். உங்களுடைய ஜாதகத்திலே திலஹோமம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் தாராளமாக இந்த 4 நாட்கள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு என்றைய தினம் நன்றாக இருக்கிறதோ, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நாளிலே இந்த திலஹோமங்கள் இந்த 4 நாளில் ஒரு நாள் செய்யலாம். அடுத்து வியாழக்கிழமை, சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஏப்ரல் 4/4/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி மாலை 4:14 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. அன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:12 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். அன்றைய தினம் சித்தம் நாம் யுகம் பத்திரை கரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். முக்கியமாக வியாழக்கிழமையாக அந்த திருவோணம் அமைந்திருப்பதனால் அன்றைய தினத்திலே ஹைகிரவர் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் ஹைகிரவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து பூஜைகள் உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜைகள் செய்தால் மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் என்பது சுபகாரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நட்சத்திரம். அன்றைய தினத்தில் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் ருது சாந்தி செய்வதற்கு முதலாக பெண்கள் ருதுவானால் சில தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களுக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் வியாழக்கிழமை என்று. அன்றைய தினம் பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதை காட்டுற தினம். விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கை செய்வதற்கு, நாமகரணம் செய்வதற்கு, குழந்தைகளுக்கு பேர் சுற்றுலா நடத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, கூரை புடவை வாங்குவதற்கு, மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கு, பத்திரிகை பிரிண்ட் கொடுப்பதற்கு அனைத்திற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்னப்பிராசனம் அன்றைய தினம் முதலாக குழந்தைகளுக்கு சோறுட்டுவதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விஷ்ணு கோயில்களில், பெருமாள் கோயில்களில் கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கான அந்த முயற்சிகளை செய்து கொள்வதற்கு, ஹோம சாந்தி செய்வதற்கு, பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக அன்றைய தினம் ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். 1ஆம் தேதி அன்று புது கணக்கு தொடங்க முடியாதவர்கள் 4ஆம் தேதி வியாழக்கிழமை என்று 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புது கணக்கு தொடங்கலாம். அதுவும் ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி
ஏப்ரல் 5/5/4/2024 வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி பகல் 1:29 வரை இருக்குது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம். மாலை 6:06 வரை அவிட்டம் நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். சாத்தியம் நாம் யுகம் பாலவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் சதயம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திதி துவயம். அன்றைய தினத்திலே ஏகாதசி துவாதசி இந்த 2 திதிகளில் இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் விஜயா ஏகாதசி வெற்றியே தரக்கூடிய ஏகாதசி என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு விஜய ஏகாதசி என்று பொருள். வெற்றியை தரக்கூடிய ஏகாதசி. அன்றைய தினம் ஏகாதசிக்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் எந்த காரியங்களில் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறுவார்கள். இந்த விஜய ஏகாதசி மிகவும் சிறப்பான ஏகாதசியாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் கூட அவிட்டம் நட்சத்திரமாக இருக்கிறது. முழு சுபமுகூர்த்த நாள் நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கூட பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, நாமகரணம் குழந்தைகளுக்கு பேசூட்டுலா நடத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, வியாதியஸ்தர்கள் மருந்து உண்பதற்கு, முதலாக மருந்து உண்பதற்கு, இருவருக்குள் ஏதாவது விவகாரங்கள் இருந்தால் அந்த விவகாரங்களை பேசி தீர்த்து கொள்வதற்கு, தானியத்தை வாங்குவதற்கு, தானியத்தை வாங்கி களஞ்சியத்தில் வைப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி. பங்குனி 24 ஏப்ரல் 6/4/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி பகல் 10:19 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரையோசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். அன்றைய சதயம் நட்சத்திரம் பகல் 3:39 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சுபம் நாமிகம். அதன் பிறகு சுப்ரம் நாமிகம் தைத்துலாகரணம். நேத்திரம் 0 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் சனிக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். பூரட்டாதியும் சனிக்கிழமை சேரும்போது மரண யோகம். ஆகிய சனிக்கிழமை என்று பகல் 3:39 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் வெற்றியை தரக்கூடிய துவாதசி. அன்றைய தினத்திலே பெருமாளை வழிபாடு செய்து துவாதசி விருந்து என்று சொல்லக்கூடிய உறவினர்களுடன் சேர்ந்து துவாதசி பூஜை செய்தால் நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை ஜெயா துவாதசி, அதாவது வெற்றியை தரக்கூடிய துவாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் முக்கியமாக நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒவ்வொரு பெருமாளை வணங்குவார்கள். அதன்படி அன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சனி பிரதோஷம், சனிக்கிழமையிலே பிரதோஷ காலம் வருவதனால் அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்தால் சனி தோஷங்கள், உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் சனி பற்றிய தோஷங்கள், அதாவது 7.5 நாட்டு சனியோ அல்லது அஷ்டம சனியோ கண்டக சனியோ எந்த சனி தோஷங்கள் இருந்தாலும் அந்த சனி தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் தனிய நாள் என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். ஆனால் அனைத்து தெய்வ காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். வழக்கம் போல் வருகின்ற சனிக்கிழமை சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசன் தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி அகிரவர் சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்நாம பாராயணம், ஆபதுதாரண சூத்திரம், துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத சூத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதாம சூத்திரம் ஆகிய சூத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாகவே கலந்து கொள்ளலாம். இந்த வாரத்திலே நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்காக இந்த சனிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த பூஜையிலே அனைவரும் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 30 சனிக்கிழமை, மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அதாவது மார்ச் 29 வெள்ளிக்கிழமை பகல் 2:09 முதல் மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:58 வரை சந்திராஷ்டகம். அதன் பிறகு ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:58 முதல் ஏப்ரல் 3 புதன்கிழமை அதிகாலை 4:37 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் புது கணக்கு போடுவதை
ஏப்ரல் 4 அல்லது 5ஆம் தேதி போடுவது நன்று. ஏப்ரல் 4ஆம் தேதி வியாழக்கிழமை என்று 8 மணி முதல் 8:30 மணிக்குள் புதுக்கணக்கு தொடங்கலாம். அல்லது ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை என்று காலை 7 மணி முதல் 8 மணி வரை புதுக்கணக்கு தொடங்கலாம். என்றால் ஏப்ரல் 1ஆம் தேதி ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 3 புதன்கிழமை அதிகாலை 4:37 முதல் ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 12 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 3 புதன்கிழமையும் ஏப்ரல் 4 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 12 முதல் ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி 39 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவருக்கு ஏப்ரல் 5 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 6 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களிலே எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.